ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறோன்னா டிஷ்யூ பேப்பர் தான் செய்ய போகிறோம். பார்த்துருப்பீங்க. அண்ட் இதுதான் அந்த டிஷ்யூ பேப்பர். ரொம்ப பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வீட்டில் இருக்கிற பேப்பரை வச்சு பார்த்தீங்கன்னா செய்ய போகிறோம். ஸோ அதை இன்றைக்கி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ போகிறப்ப சேனல் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பேப்பர் பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கேன். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். டே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா பேப்பரும் இந்த மாதிரி நல்லா கசக்கணும், ஓகேவா? எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் நல்லா இது பண்ணி ஒரு பால் ஷேப் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணி நல்லா டைட்டாக பார்த்தீங்கன்னா இது பண்ணுங்கள். அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரஃப்பான சர்ஃபேஸில் இருக்கும். இப்போ நான் ஒரு இது தான் பார்த்தீங்கன்னா நல்லா இது பண்ணேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ரஃப்பாக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும், தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இதே மாதிரி உங்களால் எவ்வளோ டைம்ஸ் பண்ண முடியுதோ அந்த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். சாஃப்டாக வர அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாஃப்டான சர்ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பரையும் நான் இது பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. மொத்தம் எங்கிட்ட 5 எண்ணெய் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அந்த கார்னர்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக இது பண்ண போகிறோம். இப்படியே இருந்தால் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒவ்வொரு ஷீட்டை பார்த்தீங்கன்னா நான் வைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டான ஒரு ஷேப்புக்கு வரும். நேரம் ஆயிடுச்சு, நான் இந்த பேப்பர்லாம் எடுத்துடுறேன். கார்ட்போர்டு எடுத்துட்டேன். அதை நான் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரில் வச்சு நல்லா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வேணும் கொஞ்சம், அப்போ தான் சாஃப்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி சாஃப்ட்டாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணணும். இதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஷ்யூ பேப்பர் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ பார்க்குறக்கு ரியல் டிஷ்யூ பேப்பர் மாதிரியே பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வைக்க போகிறோம். அதுக்காக அதில் நம்ம நைஃப் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா நமக்கு வேணும்னா அதுக்காக பார்த்தீங்கன்னா கையில் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா அது உள்ளே பார்த்தீங்கன்னா நான் தள்ளிக்கிறேன். ஆனால் அந்த கார்ட்போர்ட் நல்லா உள்ளே தள்ளிட்டு நான் ஒரு பெரிய ஹோல் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இந்த டிஷ்யூ பேப்பர்லாம் என்ன பண்ண போகிறோன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆனால் அதுலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துக்கலாம். இது மெத்தட் 1. நான் மெத்தட் 2 சொல்கிறேன். அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி எடுக்கிறனா எடுக்கலாம். நான் இப்படி உள்ளே வச்சுட்டு நான் ஒரு ஷீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுக்கிறேன். பாருங்கள், ஓரளவுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா வருது, ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்துருச்சா? இதே மாதிரி நான் என்னென்னு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அண்ட் செகண்ட் மெத்தட் என்னென்னா எல்லா டிஷ்யூ பேப்பரையும் எடுத்துகிட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பேஸை மட்டும் உள்ளே அமுத்திட்டிங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா இதாயிரும். அண்ட் இப்போது நான் எடுத்து காட்டுறேன். இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2ல் எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி ஈஸியாக வருது அப்படின்னு. அண்ட் இந்த மாதிரியும் லைட்டாக உள்ளே ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வருது அப்படின்னு. அண்டு இந்த டிஷ்யூ பேப்பர் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு பிடிச்சிருந்தா என்னெல்லாம் பண்ணும்போது பண்ணிடுங்க. அண்ட் இதுக்கு என்ன ப்ரோ ஃப்ளாஷ்பேக்கு இந்த டிஷ்யூ பேப்பருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் டைம்ஸில் கிளாஸ் டைமில் பண்ணுறியோ 2 வளர்றேனே 2 ஒன்று தான் இல்லை. அண்டு கிளாஸ் டைமில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ இது மாதிரி பேப்பர் எடுத்து இந்த மாதிரி மடித்து அண்ட் அதை மாதிரி பண்ணி அப்படியே ஒரு புக்குக்குள்ளே வச்சுருவோம் அந்த பீரியடில். அப்புறம் எப்போயாச்சும் ஒரு நாள் அந்த பீரியடை போய் எடுக்கையில் பார்ப்போம். இந்த மாதிரி பேஜ் திருப்பியில் பார்த்தா இந்த மாதிரி ஒன்று இருக்கும். அதை எடுத்து இது அன்றைக்கி தானே பண்ணோம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இருந்தது. ஸோ அதெல்லாம் ஒரு ஸ்கூலை பற்றி பேசினாலே இன்னொன்று சில பேர் எனக்கு தெரிஞ்சு சில பேர்னே நான் சொல்லிக்கிறேனே. அண்ட் ஸ்கூலுக்கு ஃபன் பண்ணணும், ஜாலியாக இருக்கணுங்கிறதுக்காக போவாங்க. பட் ஓகே ஃபைன், நான் அப்படியே பேசுகிறேன், எங்கேயாச்சும் போயிடுவேன். அண்ட் அவ்வளோதான். நான் அது பண்ணேன். ஆனால் அதே மாதிரி வீட்டில் இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. அண்டு சில பேர்த்துக்கு அது செட் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு. பட் பல பேர்த்துக்கு அதனால் முடியாது. அந்த மாதிரி என்ஜாயும் கூட பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேரா இல்லை ஒருத்தரா 2 பேரா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சீக்கிரமாக முடிச்சிடு.
நீ ஏதாச்சும் உளறிடுவ வேண்டாம். ஓகே ஃபைன். ஸோ அவ்வளோதான். இதுக்கு வேறு பெரிய பெரிய ஃப்ளாஷ்பேக்லாம் கிடையாதுங்க. நானும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து பண்ணுவோம் அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணி புக்கில் வச்சுருவோம். அப்புறம் எடுத்து பார்த்தா அதுதான் அதுக்கு ஐடியா. எனக்கு அப்போது சும்மா உட்காண்ட்ருக்கையில் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. சரி அதான் பண்ணேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஏன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி இது பார்க்குறதுக்கு ரியலாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. நீங்கள் கையில் வந்து தொடச்சிட்டு நீங்கள் அப்படியே போட்டுடலாம். அவ்வளோதான். அதுக்கு நான் ஒரு பாக்ஸ் வேறு பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் அழகாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ அவ்வளோதான். நான் ஏதாச்சும் பேசினேன்னா இன்னும் அப்படியே என்னை விட்டேன்னு வைங்களேன், நான் அப்படியே பேசிட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் அது வேறு மாதிரி முடிஞ்சிடும். வேண்டாம். ஓகே ஃபைன். அவ்வளோதான். நான் நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து ஒன்று மீட் பண்ணுறேன். ஓகே. Until then, bye from Creator Tamila. Yeah, fine தாங்க, நான் ஃபைன் தான். ஓகே, பாய். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஓகே, பாய்.